ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சவ் சவ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு ஒரு 50 கிராமும் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பும் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவ் சவ் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே. இப்போ காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதிலே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ விசில் போட்டுடலாம். 2 விசில் விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா 2 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கு. பருப்பும் நல்லா வெந்திருக்கு, காயும் நல்லா வெந்திருக்கு, கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இப்போ இந்த காய் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல காய், அந்த பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான சவ் சவ் கூட்டு ரெடி.